நம்முடைய குழந்தைகளை நம்ம எப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறோம். நீங்கள் ரொம்ப ஆத்மார்த்த ரீதியாக பேசிக்கொள்கிறோம். காலைல 7 மணிக்கு ஒரு வேன் வந்து நிற்கிறது தமிழ்நாட்டில். அதான் இப்போது எல்லா ஊர்களிலும் இல்லையா, மஞ்சா கலர் வேன், அது நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி வருது. அது நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா குழந்தைங்களையும் எடுத்துன்னு போய் அதில் ஏற்றுறது கூட இல்லை, போடுறோம். நாயை போடுறோம்ல, அது மாதிரி போடுறோம். சாயங்காலம் 5 மணிக்கு அந்த வேன் திரும்ப வருது, அந்த குழந்தைங்களை தூக்கி நம்மக்கிட்ட போடுறாங்க. இப்போ இந்த 5-6 மணி நேரத்தில் அந்த பசங்க வந்து ஸ்கூலில் இருக்கிறாங்க இல்லையா. அந்த வேனே ஏசி செய்யப்பட்ட வேன்களாக பல வேன்கள் வந்துச்சு. இப்போது ஒரு ஏசி செய்யப்பட்ட வேனில் நம்முடைய குழந்தையை ஏற்றி அப்படியே ஒரு ஏசி செய்யப்பட்ட கிளாஸ் ரூமுக்கு அந்த குழந்தை போய் அப்படியே படித்து முடித்து அப்புறம் ஒரு ஆஃபீஸ்க்கு ஏசி செய்யப்பட்ட அலுவலகத்துக்கு ஐடிக்கு போய் அல்லது ஏசி செய்யப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த குழந்தை அப்படியே வாழ ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்க. இந்த சமூகத்தில் அடிக்கிற வெயில், இந்த சமூகத்தில் இருக்கிற புழுக்கம், சமூகத்தில் இருக்கிற கசப்பு, இந்த தேசத்தில் இருக்கிற அழுக்கு ஏதாவது ஒன்று அந்த குழந்தைக்கு தெரியுமா? எந்த அனுபவமாவது அந்த குழந்தைக்கு இருக்குமா? நான் பல பெற்றோர்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய குழந்தைய தயவு செய்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஆமாங்க, அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்னா என்னன்னு தெரியணுங்க. யார் அங்கே எஸ்ஐ, அங்கே யார் கான்ஸ்டபிள், அவனுக்கு என்ன அதிகாரம். இல்லைன்னா ஐஏஎஸ் படித்த ஐஏஎஸ்க்கு கிடையாது, தப்பாக சொல்லிட்டேன், பிஹெச்டி படித்த ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ரோட்டில் ஒரு 8வது படித்த கான்ஸ்டேபிள் நிறுத்தி 1000 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறான். இவர் பர்ஸில் எடுத்து 1000 ரூபா கொடுத்துட்றாரு. என்றைக்காவது ஒரு நாள் ஏன்டா நான் உனக்கு 1000 ரூபா கொடுன்னு கேட்டுக்கிறாரு அவர். இவர் பிஹெச்டி, அவனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே 8வது, அதிகபட்சம் எஸ்எல்சி ஃபெயிலு, அவள் தான் ஒரு கான்ஸ்டபிள். 1000 ரூபாய் எடு அப்படின்னு ஏன் கொடுக்குற நீ? ஏன்னா உனக்கு வாழ்க்கை அனுபவமே தெரியாது. நீ வெறும் உன் சப்ஜெக்டில் பிஹெச்டி, அவன் எல்லாம் தின்னு கொட்டை போட்டுக்கிறான். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு உனக்கு தெரியணும். ஒன்று. இப்போ இது என்ன ஆகிட போகுது, ஒரு வாழ்க்கையில் ஒரு 4 நாள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இரேன், ஜெயிலுக்கு தான் போயேன், கோர்ட்டில் போய் நில்ல, வக்கீலுங்க எப்படி வாதாடுறாங்கன்னு பாரு, ஜட்ஜி வந்து உன்னை விசாரிக்கிட்டோம், 3 நாள் 15 நாள் உனக்கு ஜெயில் தண்டனை, உன்னுடைய மொத்த வாழ்க்கையில் 15 நாள் ஜெயிலில் இருந்துட்டாவே நீ வந்து ஒன்றுமே இல்லை. நான்லாம் 15 நாள் ஜெயிலில் இருந்துக்கிறேன், என்னை இந்த கரெக்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேச சொல்லலையா மீட்டிங்கில்? ஒன்றும் ஆகிடாது. இப்போ நீங்கள் இவ்வளவு அனுபவத்தை ஒரு குழந்தை அடைஞ்சிடுச்சுன்னா அந்த குழந்தைய ஒரு 8வது படித்த கான்ஸ்டபிள் 1000 ரூபாய் கொடுன்னு கேட்க முடியாது. ஏன் கொடுக்கணும்னு கேட்பான். அப்போது நம்ம எதுவுமே தெரியாமல் வெறும் மார்க் எடுக்கிற சின்ன 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 குட்டி குட்டி ஏடிஎம் இயந்திரங்களாக நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்படுகிறோம் இல்லையா. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது, நாமக்கல் மாவட்டம் 2 விஷயத்துக்கு பெயர் பெற்ற மாவட்டம். ஒன்று வந்து பிராய்லர் கோழி, தமிழ்நாட்டுக்கு முழுக்க பிராய்லர் கோழி வந்து அங்கேருந்து தான் சப்ளை ஆகுது. இன்னொன்று பிராய்லர் கோழி மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸு, ஆமாம், கறிக்கு எப்படி வளர்க்குறாங்களோ அது மாதிரி மார்க்குக்கு. நீங்கள் என்னென்னா அவன் இன்ஜெக்ஷன் பண்ணி கோழியை வளர்த்துட்றான், இவன் இன்ஜெக்ஷன் பண்ணி மார்க் எடுக்க வச்சிடறான். ஏன்னா அந்த பாவை கல்வி நிறுவனங்கள்னு ஒரு பெரிய கல்வி நிறுவனங்கள், அங்கே பெரிய அவார்டெலாம் கொடுத்தாங்க எனக்கு. நான் சொன்னேன், இந்த நாமக்கல் 2 விஷயத்தில் ஃபேமஸ்ஸு. இந்த பக்கம் பிராய்லர் கோழி லோடு போகுது, இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் லோடு போகுது அப்படின்னு சொன்னேன். எனக்கு கொடுத்த அவார்டை திருப்பி வாங்கிக்குவாங்களோன்னு நினச்சேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பிரச்சனைன்னா, அங்கேருந்து ஒரு பையன் நாமக்கல்லேருந்து உள்ளடங்கிய ஒரு 18 கிலோமீட்டருக்குள்ளே அவங்க வீடு இருக்குது. அந்த பையன் படிக்கிறான், பிஇ முடிக்கிறான், எம்இ முடிக்கிறான். டக்குன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிடுறான். முதல் மாத சம்பளம் அவனுக்கு யூஎஸ்ஏவில் 1,25,000 ரூபாய் இந்தியன் மணியில். அவன் 1 லட்ச ரூபாய் அப்பாவுக்கு அனுப்புகிறான், 25,000 ரூபாய் அவன் வச்சுக்கிறான். சார் ஒரு நாள் திடீர்னு அப்பாவுக்கு ஞாபகம் வருது, இந்த பையன் நம்ம கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சே. பையனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ரகு எப்படா இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. பையன் பதில், அப்பா 1ஆம் தேதியே பணம் அனுப்பிச்சிட்டம்பா. இல்லைடா பணம் இல்லைடா, நீ எப்படிங்கிற? இல்லைப்பா இதை நீ கேட்கறதுக்கு 1.25 வருஷம் ஆகிடுது. அம்மாட்ட போய் கேட்குறாரு, ஏண்டி ரகு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? அம்மா கேட்குறாங்க, நீங்கள் ரகுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 1.25 வருஷம் ஆச்சு. 1.25 வருஷமாக மாதம் 1 லட்ச ரூபா அவருக்கு வந்துனுக்குது. ஒன்றும் பண்ணிடல அவர். அந்த கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமான உரையாடல். அவர் சொல்கிறாரு, பணம் எனக்கு எதுக்குப்பா, நீ அனுப்பிச்ச பணத்தெல்லாம் சேர்த்து 1.25 கோடி வச்சுக்கிறேன்.
வட்டி கொடுத்துக்கிறேன் நீ அனுப்பிச்ச பணத்தெல்லாம். பையன் கேட்குறேன், எதுக்கு? உனக்கு அடையாறில் ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்க போகிறேன். பையன் சொல்கிறான், நான் இந்தியாவுக்கே வரப்போகிறதில்ல. அப்பா நீ ஷாக் ஆகிடாத, நான் இங்கேயே ஒரு வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினேன், இங்கேயே பங்களா வாங்கி செட். மொத்த கனவும் தீர்ந்துச்சா? அப்பாவுடைய மொத்த கனவு ஒன்றுமே இல்லாத ஆயிடுச்சா? பையன் சொல்லிட்டானா, க்ளீன் போல்ட் ஆயிடுச்சா? என்னடா வாழ்க்கை வாழ்ந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம், எதுக்கு இந்த பசங்க? அந்த பையன் கேட்குறான் அந்த அப்பாவை, அப்பா நாம் நாமக்கல் கிடையாது தானே, நாமக்கல்லேருந்து டவுன்லேருந்து 18 கிலோமீட்டர் உள்ளடங்கின சின்ன கிராமம் தானே நம்முடைய கிராமம். அங்கேருந்து ஏன் நாமக்கலுக்கு என்னை கூட்டின்னு வந்தேன், ஏன் வாடகை வீடு எடுத்தேன்? அப்பா சொல்ல, உன்னை நல்லா படிக்க வைக்கணும். அப்போ நாமக்கல்லேருந்து 18 கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சுல, அங்கே படிக்கிற யாருமே நல்லா படிக்கலையா? அங்கே 2 பையன் ஐஆர்எஸ் படிச்சுக்கிறான், ஒரு பையன் ஐஎஃப்எஸ் முடிச்சுக்கிறான். அந்த கிராமத்திலிருந்து இது உன்னுடைய பேராசை, உன்னுடைய பேராசை, எனக்கு என்னுடைய விருப்பம் இல்லை. நீ கூட்டின்னு என்னை நாமக்கல் ஸ்கூலில் சேர்த்த. ஓகே, அந்த நாய் பிடிக்கிற வேனில் ஏற்றி விட்டேன். அந்த பையன் கேட்குறான், எனக்கு வயல்வெளிகளில் நண்டு வலையில் கையை விட்டு உள்ள தண்ணி பாம்பை இழுத்துன்னு வராங்களே, எவ்வளவு சுவாரஸ்யம், எவ்வளவு அனுபவம். ஒரு பனை மரத்தின் மீது ஏறி பனங்காயை வெட்டி தள்ளி நுங்கு உறிஞ்சி குடிச்சிட்டு அதை வண்டியாக மாற்றி கவ்வா போட்டு இழுத்துன்னு போகிறது எவ்வளோ அலாதையான அனுபவம். இப்படி எந்த அனுபவமும் என் வாழ்க்கையில் ஏற்படவே இல்லை. ஏற்படாமல் நீ பார்த்துக்கினேன். ஸ்கூலுக்கு போ, வெளியே வா, இதையெல்லாம் கூட என்னால் மறந்துவிட முடியும். அப்பா, என்னால் மறக்கவே முடியாத ஒரு தழும்பு என் அப்பாவின் ஷோல்டரில் இருந்த மாதிரி எனக்கும் இருக்கிறது என்று அந்த பையன் சொல்லுகிறான். எனக்கு அம்மாவை விட சித்தியை ரொம்ப பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த சித்தி ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில் வீட்டில் நள்ளிரவில் உத்தரத்தில் பிணமாய் தொங்கின காட்சியை நீயும் நானும் போய் பார்த்தோம். சித்தியின் காலை பிடிச்சின்னு கதறி கதறி நான் அழுதேன். அடுத்த நாள் காலையில் உன்னுடைய கைகள் என்னுடைய தோலை தொட்டு கூட்டின்னு வீட்டின் கொல்லைப்புறமாய் நிற்க வச்சு, சித்தியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வேன் நிற்குது என்று ஸ்கூலுக்கு ஏற்றி அனுப்பின கொடுங்கோலந்தான் அப்பா நீ. ஒரு சித்தியின் பாசத்தை விட, ஒரு சித்தியின் பிரியத்தை விட, ஒரு சித்தியின் மார்பு கூட்டின் சூட்டை விட இந்த கல்வி எனக்கு எதையும் கொடுத்து விடவில்லை என்று அந்த பையன் சொல்கிறான். நிஜம். வாழ்க்கையின் சகல சந்தோஷங்களையும், சகல துக்கங்களையும், சகல பிரியங்களையும், சகல மேன்மைகளையும் இந்த கல்வி நமக்கு உணர்த்த வேண்டாமா? இந்த கல்வி நம்மளை அப்படி ஒரு முழு மனிதனாக மாற்ற வேண்டாமா? வெறும் மார்க் எடுத்துரு, நீ போ, நீ 13,000 ரூபாய் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குன்னு எழுதி கொடு, உனக்கு 8,000 ரூபாய் கமிஷன் கொடுப்பாங்க என்று சொல்லுகிற கல்வி ஈன கல்வி இல்லையா? நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வேலை பார்த்தேன் ஒரு 25 வருஷம். நான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்தேன். எங்கள் ஆஃபீஸில் ட்ரிபிள் இ முடித்துவிட்டு 24 வயசில் அப்படியே தேவதைகள் மாதிரி வருகிற போது இந்த எம்ப்ளாயீஸ்லாம் தேவதைகள் மாதிரி தான் வருவாங்க. அப்புறம் தான் பிசாஸ் மாதிரி மாறுறது. அவன் ரொம்ப அழகாக அந்த பொண்ணுங்க சுடிதார் போட்டுன்னு அப்படியே புது ஆப்பிள் பழங்கள் மாதிரி வருவாங்க. ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்கும்போது ஒரு பொண்ணு கேஷுவலாக என்கிட்ட கேட்குது, பவா சார், நம்ம ஆஃபீஸில் எப்படி சார் முறை அப்படின்னு கேட்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன முறை? இந்த பொண்ணுகிட்ட கேட்குற, என்ன முறைமா? இல்லை சார், காசு நாங்களே வாங்கிக்கலாமா, நீங்கள் வாங்கி பிரித்து கொடுக்கலாமான்னு கேட்குது. 24 வயசில் இந்த இளம் தேவதைகளுக்கு காசு வாங்கி ஆஃபீஸில் பிரித்து கொடுப்பாங்கம்மா, சாயங்காலம் வரும்போது வாங்கின்னு வா, அல்லது நீயே வாங்கிக்க அப்படின்னு சொல்கிற கல்வி எனக்கு வேணாம். அதை விட எங்கள் பொம்பளைங்க களை வெட்ட போட்டோம். இதையா சொல்லி கொடுத்து இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ், இதுவாக சொல்லி கொடுத்து நம்முடைய கல்வி சிஸ்டம். இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் பேசுவதற்காக போயிருந்தேன். அங்கே போயிருந்தோடனே என்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவரை ஒரு முறை நான் பார்த்துருக்கிறேன். அவர் பெயர் எனக்கு தெரியும். அவர் பெயர் சாந்தகுமார். அவர் எனக்கு ஒரு பெரிய ட்ரேவில் அந்த காலேஜில் இதே மாதிரி ஆடிட்டோரியத்திலே வச்சு அவருடைய மகள் கல்யாண பத்திரிகையை கொடுத்தார். என் வாழ்நாளில் ஒரு கல்யாண பத்திரிகை நான் வாங்கியிருக்கேன், நீங்களும் அப்படி தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த கல்யாண பத்திரிகையினுடைய மதிப்பு ஒரு 30,000 ரூபாய் இருக்கும். பத்திரிகை அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. அவர் 2 கிராமில் ஒரு நகை வைத்திருந்தார். அதில் அப்புறம் ஒரு 100 கிராமில் ஒரு வெள்ளி காயின் வச்சுருந்தார். அப்புறம் எனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை வச்சுருந்தார். என் ஒய்ஃபுக்கு பட்டு புடவை, இதெல்லாம் இருந்துச்சு. நான் ஒரு மாதிரி ஆர்ட் டைம் இது இவ்வளோலாம் நம்ம வாங்கினதே இல்லையே, பத்திரிக்கை தானே வாங்கிக்கிறோம்.
என்னாச்சு சாந்தகுமார்? அவர் கண்ணில் தொடச்சின்னு போயிட்டார். நான் காரில் போகும்போது அவரை மறுபடியும் கூப்பிட்டு பேசினேன். சாந்தகுமார், இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு கல்யாண பத்திரிக்கை ஏன் தரீங்கன்னு. அவர் என்கிட்ட என்ன கேட்டார் தெரியுங்களா? அந்த பத்திரிக்கை மேலே நான் என்ன எழுதிக்கிறேன் படிங்க என்னார். பாவா அக்காவுக்கு அப்படின்னு எழுதிட்டார். என் பேர் பவாங்க, பாவா இல்லைன்னு. இல்லை, நான் வேணும்னே தான் பாவான்னு எழுதினேன். எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் நான் பத்திரிக்கை வச்சா என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னார். அவர் யாரோ நான் யாரோ, நான் அவரை பார்த்ததே இல்லை. அவருக்கு எப்படி நான் அக்காவாய் மாமாவாய் மாற முடியும்? சாந்தகுமாருடைய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் சென்னையில் மிகப்பெரிய 2 ஜுவல்லரி வச்சுருக்கார். எஸ்ஆர்எஸ் ஜுவல்லரி என்னமோ அதனுடைய பெயர். அவருடைய தம்பினா உயிர். தம்பியும் அவரும் சேர்ந்து திண்டுக்கல்லில் இருந்து வந்து அந்த நகைக்கடையை ஆரம்பித்தார்கள். பிரமாதமான பிஸ்னஸ், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். திருப்பதி தேவஸ்தானத்துடைய நம்ம கொடுக்குற நகைகள் வந்து சரியான நகைதான்னு மதிப்பிடுகிற அலுவலர் கூட இப்பொழுதும் சாந்தகுமார் தான். அவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்கிறார். ஓகே, தம்பி மேலே உசுறு. கார் வாங்கினா 2 கார் வாங்குவார், பங்களா வாங்கினா 2 பங்களா வாங்குவார், நிலம் வாங்கினா 2, எல்லாமே 2. திடீர்னு ஒரு நாள் தம்பி வந்து அண்ணாங்கிட்ட சொல்கிறாரு, அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு மாதிரி சலிப்பாக இருக்குது வாழ்க்கை, எல்லாமே நீ பார்த்து வாங்கி கொடுக்குற, நான் எதுவுமே வாங்க முடியல. அப்படி தான் அந்த சனியன்ன்றாங்களே, அது வந்து இப்படி தான் யார் நாக்கிலையாச்சும் போய் விழும். அதனால் என்னை தனியாக பிரித்து விட்றேன் நான் சொல்கிறேன். ஷாக் ஆகிறாரு. நான் என்னப்பா உனக்கு குறை வச்சேன்? இல்லை, நான் அது இல்லை, நீ எதுவுமே எனக்கு குறை வைக்கல, ஆனால் நான் தனியாக இருக்கிறனே, நான் தனியாக டிசைட் பண்ணுறேனே, எல்லாம் உன்னை கேட்டு செய்ய வேண்டியது. அவர் கண்டிப்பாப்பா நான் எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துட்றேன் சொல்லி 10ஆவது நாள் காலையில் 7 மணிக்கு தம்பி வந்து ஜாக்கிங் போகிறார். அப்படியே சுருண்டு விழுந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துறார். இவர் போய் தம்பி தான் உயிர் அப்படியே தூக்கி வச்சு அழுது, அந்த வீட்டில் தம்பி ஒய்ஃப் வந்து இவர் காலை பிடிச்சின்னு அழுது, எங்களுக்கு யாருன்னா இருக்காங்க இனிமேல், இந்த குடும்பமே உங்கள் தான் அவங்க சொல்லி அழுது. அவர் சொல்கிறாரு, அப்படியே சொந்தக்காரர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க டெத்துக்கு. சாயங்காலம் ஆக ஆக காட்சிகள் மாறுகிறது. நீ தான் எல்லாம் அப்படின்னு சொன்ன தம்பி ஒய்ஃப்கிறாங்கல்ல, சாயங்காலம் ஆகும்போது அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கட்டிப்பிடிச்சி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாமே புரியுது. வாழ்க்கை அந்தந்த நேரத்து நியாயங்களை சொல்லுகிறது. ஜெயகாந்தன் சொல்கிறார், அதான் வாழ்க்கை என்பது வேறொன்றும் இல்லை, அந்தந்த நேரத்து நியாயங்கள்னு சொல்கிறார். காலையில் ஒரு நியாயம் இருந்துச்சு தம்பி ஒய்ஃப்க்கு, சாயங்காலம் இன்னொரு நியாயம் இருக்கிறது. எல்லாம் மாறிவிட்டது. அவருக்கு ஒன்றுமே புரியல. நண்பர்களே, தம்பியை அடக்கம் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் கண்ணீரும் கம்பளையுமாக தம்பி மனைவியின் மீது ஒரு கேஸ் தொடுக்கிற இடத்திற்கு சாந்தகுமார் போகிறார். 2 பேருக்கும் கேஸ் நடக்கிறது. 40 லட்ச ரூபாய் டிஸ்பியூட். அது எல்லாம் சொந்தக்காரெலாம் போகிறாங்க. நீ எவ்வளோ உன்னதமாக அந்த தம்பி வச்சுருந்த, அவங்க வீட்டுக்கு அவங்க பேரில் போய் கேஸா? அவர் ரொம்ப பிடிவாதமாக நிற்கிறார். அந்த வீட்லேயும் பேச்சுவார்த்தை அற்று போகிறது. அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். 9வது மாடியில் 4 பெட்ரூம் வீடு இவருது, 13வது மாடியில் 4 பெட்ரூம் வீடு தம்பி ஒய்ஃபுது. ஆனால் பேசிக்கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு விரோதம். எல்லாம் நடந்து விட்டது. சொந்தக்காரங்க போய் பேசுகிறாங்க, நண்பர்கள் போய் பேசுகிறாங்க, கேஸை வாபஸ் வாங்கலை, நடந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பெட்ரூம் கூட்டின்னு என்னை காமிச்சார். ஒரு எழுத்தாளனை கூட்டின்னு போய் ஒரு தொழிலதிபர் ஒரு பெட்ரூமில் காமிக்கிறாரு. ஒரு பெரிய கட்டிலில், இந்த இடத்துல தான் சார் நாங்கள் வந்து ஃபோன் வச்சுட்டு உங்கள் கதைகளை கேட்போம்னு சொன்னார் என்கிட்ட. அப்படி ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு நான் சொன்னேன், ஒரு அபஸ்வரம் என்கிற ஒரு கதையை அவர் கேட்கிறார். உட்காந்து 2 பேரும் அழுகுறாங்க. கதையை கேட்டு அடுத்த நிமிஷம் அழுகுறாங்க. அழுதுட்டு அடுத்த நாள் காலையில் போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கிறார். சொந்தக்காரர்கள் சொல்லி, நண்பர்கள் சொல்லி 8 வருடங்களாக கேஸை வாபஸ் வாங்காத சாந்தகுமாருக்கு பிரபஞ்சனுடைய அபஸ்வரம் என்கிற அந்த ஒரு கதையை கேட்ட உடனே ஒரு கேஸை வாபஸ் வாங்கிட்டு, எனக்கு ஒன்றுமே வேணாம், 40 லட்சமும் வேணாம், வீடு வேணாம், வாசம் வேணாம், நிம்மதியாக மனிதர்களோடு நட்பாக இருந்து விட்டால் போதும்னு முடிவு பண்ணுறாங்க. 2 இன்சிடெண்ட் அபஸ்வரம் கதைக்கு எனக்கு தெரிந்து உண்டு. கோயம்புத்தூரில் ஒரு தொழிலதிபர் கிட்டத்தட்ட அவர் குடும்பத்தில் அவர் போட்டிருந்த 8 வழக்குகளை ஒரே நாளில் இந்த கதையை கேட்டு வாபஸ் வாங்கியிருக்கிறார். இலக்கியம் என்ன செய்யும், இலக்கியம் என்ன செய்யாது என்று இருக்கிறது. நம்மளே இங்கே இருக்கிற இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் அல்லது ஆசான்கள் அல்லது குருக்கள், இவர்கள் எல்லாம்
நாம் நினைப்பது மாதிரி வகுப்பறைகளில் மட்டும்தான் இருப்பார்கள் என்று நாம் தவறுதலாக நினைத்துவிடக்கூடாது. வகுப்பறைகளிலும் இருக்கலாம். துரதிர்ஷ்டவசமாக அல்லது அதிர்ஷ்டவசமாக என்னுடைய டீச்சர்ஸ் யாருமே வகுப்பறைகளில் இல்லை. என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாரும் சமூகத்தில் இருந்தார்கள். நான் ஜெயகாந்தனை, பிரபஞ்சனை, அசோகமித்ரனை, ஜி நாகராஜனை, இப்படி பல பேரை சமூகத்திலிருந்து என்னுடைய டீச்சர்ஸாக ஏற்றுக்கொண்டேன். அந்த அபஸ்வரம் கதையில் வருகிற அந்த கதை ஒன்றும் இல்லை. பாண்டிச்சேரியில் ஒரு அப்பா, வயதான அப்பா, மகன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு, பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் அப்பா டிஃபன் சாப்பிட்டே பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, தம்பி இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போடுறியா? ஏன்பா? கோர்ட்டுக்கு போகணும் சொல்லுகிறார். நம்மளை இங்கேருந்து இருக்கிற பெண் குழந்தைகள் லைஃப்பில் இதுவரையிலும் அப்பாவோடு சேர்ந்து தன்னந்தனியாக ஒரு ட்ராவல் போகாத இருக்கிற பெண் குழந்தைகள், தயவுசெய்து இந்த கூட்டம் முடிந்தவுடன் முயற்சிக்க வேண்டிய விஷயம், அப்பாவும் நீங்களும் மட்டும் சேர்ந்து ஒரு லாங் ட்ராவல் போகணும். அது எதில் போகணுன்னா, ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம். இந்த 3 விஷயத்தில் போகணும். ரொம்ப முக்கியமான கண்டிஷன், அந்த ட்ராவலுக்கு அம்மாவை கூட்டின்னு போகவே கூடாது. ஏன் அம்மாவை கூட்டின்னு போகக்கூடாதுன்னா, அம்மாவை நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ராத்திரிலேருந்து அவங்க புளிசோறு கிளறுவாங்க, உள்ள முட்டை வச்சு வைப்பாங்க. வீட்டில் இருக்கிற மாதிரியே வெளியில் இருக்கிற ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஆகிடும். அப்படி கிடையாது. நீங்கள் மகளும் அப்பாவும் மட்டும் போகிற ஒரு பயணம்ங்குதுல, அது எனக்கு வாய்ச்ச ஒரு பிரமாதமான தருணங்குது. நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த அப்பா பிள்ளைகிட்ட நான் கோர்ட்டுக்கு போகணும்ப்பா நீ வான்னு சொல்கிறார்ல, அப்பாவோடு ஒரு மகன் எந்த வயசில் வேணாலும் நடந்து போக வேண்டும். அது பஸ்ஸில் கிடையாது, அதுக்கு கார் கிடையாது. நீங்கள் அப்படி நடந்து போனீங்கன்னா போயின்னு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் கையை அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கும். என் கையை பிடிச்சிக்குப்பான்லாம் அப்பா நான் ஏன் அவன் கையை பிடிக்கணும், போயானுவான் அவன் சொன்னேன்னா. ஆனால் அவனே ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிக்குவான். அப்படி ஒரு அற்புதமான தருணம் அது. செய்திகளை, பிரியத்தை, அன்பை, காதலை இரத்த நாளங்களின் வழியாக மூளைக்கு அனுப்புவது அப்பாவின் கையும் மகனின் கையும் சேர்ந்து பிணைக்கிற போது. அந்த அப்பா அப்படித்தான் பையனை கூட்டின்னு போவார். 2 பேரும் போவார்கள், கோர்ட்டில் நிற்பார்கள், யாருக்காகவோ காத்திருப்பார்கள். குமரேசன் மாமா என்று ஒருவர் பெரிய காரில் இறங்குவார். இறங்கின ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஜட்ஜி இவரை கூப்பிடுவார். பேர் சொல்லி அப்பாவை கூப்பிட்டோன்னே இவர் கூண்டில் போய் நிற்பார். பேர் கேட்பாங்க, அப்பா பேர் சொல்லுவார். 1 லட்ச ரூபாய் நீங்கள் தானே வாங்கினீங்க என்று ஜட்ஜி கேட்பார். முக்கியமான கேள்வி இது. 1 லட்ச ரூபாய் நீங்கள் தானே வாங்கினீங்க? அப்பா ஆமாம். வட்டியும் கட்டலை, 2 மாதமாக 3 மாதமாக தான் வட்டி கட்டுக்கிறீங்க. நீங்கள் இந்த 31ஆம் தேதிக்குள்ளே அதை செட்டில் பண்ணலன்னா வேறு வழி இல்லை, உங்கள் வீட்டை ஜப்தி கொண்டு வந்துடுவோம். தீர்ப்பு முடிஞ்சு விட்டது. பையன் குமரேசன் மாமாவை பார்க்கிறார். அப்பா பார்க்கல. ஏன்னா பையனுக்கு தெரியும் அப்பா அந்த காசை வாங்கவே இல்லை. குமரேசன் மாமா தான் 1 லட்ச ரூபாய் சேர்த்துக்கிட்ட வட்டிக்கு வாங்கினார். குமரேசன் மாமா யார் என்றால் தஞ்சாவூரிலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்த ஒருத்தர். அப்பா கிட்ட சொல்லி அப்பாவினுடைய தென்னந்தோப்புக்கு பக்கத்திலேயே ஒரு பங்கடை வச்சுக்க குமரேசா என்ற அப்பா தான் அவருக்கு ஒரு இடம் காட்டி வைத்தார். பங்கடையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த குமரேசன் ஒரு நாள் அப்பா கிட்ட சொல்கிறார், பிரிட்டானியா பிஸ்கெட் ஏஜென்ட்ஷிப் பாண்டிச்சேரிக்கு வருகிறது, 1 லட்ச ரூபாய் டெபாசிட் கட்டணும். நான் போய் சேட்டுக்கிட்ட கடன் கேட்குறேன், உன்னை நம்ப முடியாது, நீ வெளியூர்காரன், உள்ளூர்லேருந்து யாரையாவது ஜாமீன் போட சொல்லுன்னு சொல்கிறார். நீங்கள் எனக்கு கொஞ்சம் போட முடியுமா என்று கேட்குறார். அப்பா சொல்கிறாரு, எப்போ சேட்டு உன்னை நம்பலையோ நம்பலை தான், அவங்ககிட்ட போய் நீ ஏன் கடன் வாங்குற? நான் என் வீட்டை என் பெயரில் அடமானம் வைத்து உனக்கு 1 லட்ச ரூபா வாங்கித்தரேன் குமரேசா, நீ நல்லா பிஸ்னஸ் பண்ணு என்று வாங்கி தருகிறார். 2 மாதம் குமரேசன் மாமா வட்டி கட்டினார். அவ்வளோதான், அப்பாவின் வீடு ஜப்தியாக போகிறது. அப்பா ஒரு வார்த்தை கூட ஜட்ஜிக்கிட்ட சொல்லவே இல்லை. குமரேசனுக்காகத்தான் நான் கடன் வாங்கினேன், எவிடன்ஸ் இல்லை, ரெக்கார்ட்ஸ் இல்லை. அமைதியாக கெட்டாலும் மேன்மக்களே என்பது இதுதான். அமைதியாக திரும்பி வருகிறார்கள். வருகிற போது அப்பா பையன்கிட்ட சொல்கிறாரு, 1 லட்ச ரூபாய் என்பது ரொம்ப பெரிய தொகை தான் இல்லைப்பா, நான் சம்பாரித்த வீட்டை என் ஜென்ரேஷன்லேயே நான் இழப்பது என்பது ரொம்ப சோகம்தான் இல்லைப்பா, ஆனால் அதைவிட முக்கியமானது நட்பும் மனிதர்களும் இல்லையாப்பா என்று மகனுக்கு அப்பா கிளாஸ் எடுக்கிறார். மனிதர்களும் நட்பும் அதைவிட முக்கியமானது இல்லையாப்பா என்று கேட்கிறார்.
வீட்டுக்கு வந்து ரொம்ப அமைதியாக அம்மா 2 பேருக்கும் இலை போடுகிறார். சாப்பிடுகிற போது வீட்டின் வாசலுக்கு ஒரு கார் வந்து நிற்கிறது. இந்த காரில் இருந்து குமரேசன் மாமாவின் மனைவி விசாலம் இறங்குகிறாள். விசாலத்துக்கும் ஒரு இலை போடு என்று அப்பா சொல்கிறார். இல்லை, சாப்பிட வரலண்ணா, உங்கள்கிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும் என்று உள்ளே கூட்டின்னு போய் அவர் சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையே நீ கொடுத்த பிச்சை, என் கணவனுக்கு எல்லாமே நீ கொடுத்த பிச்சை, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, இந்த பணத்தை சம்பாதித்து என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒரு நகையாக கழட்டி அப்பாவின் டேபிளில் அந்த அம்மா வைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு 50-60 பவுன் தேருனா இதில் 1 லட்ச ரூபா வருமானு எனக்கு தெரியாது, ஆனால் இதை வைத்து அந்த கடனை அடைச்சி இந்த வீட்டை காப்பாற்றி இந்த பிள்ளைங்களுக்கு கொடு, எதுக்காக நீ வீட்டை இழக்க வேண்டும்னு அம்மா சொல்லுகிறார். அந்த விசாலம் அம்மா சொல்லுகிறாள். அந்த அப்பா சொல்லுகிறார், அவனை விட நீ தான் என்னை அவமானப்படுத்திட்ட என்று சொல்கிறார். குமரேசனை விட நீ தான் என்னை அவமானப்படுத்தி விட்ட, இந்த நகையெல்லாம் எடுத்து போடு, அப்போ தான் நான் கூட பேசுவேன் என்று சொல்லி அம்மாவை அனுப்பி வைக்கிறார். அந்த கதை முடிகிற போது ஒரு இருட்டாகி விடுகிறது. பிரபஞ்சன் எழுதுகிறார், நாம் இருட்டில் தான் நிற்கிறோம், ஆனால் நாளைக்கு விடியாமலா போய்விடும் என்று கேட்கிறார். நாளைக்கு விடியாமலா போய், அந்த விடியல் தான் நண்பர்களே இலக்கியம் நமக்கு காட்டுகிற விடியல். அந்த விடியல் தான் இலக்கியம் நமக்கு காமிக்கிற வெளிச்சம். இந்த கதையை கேட்டு தான் கோயம்புத்தூரில் யாரோ எனக்கு தெரியாத ஒரு தொழிலதிபர் தன்னுடைய 8 கேஸ்களை வாபஸ் வாங்கியிருக்கிறார். அதற்கு ரொம்ப முக்கியம் பணம் காசு என்பதை விட முக்கியம் மனிதர்கள் இல்லையா, அன்பு இல்லையா, நட்பு இல்லையா, உறவு இல்லையா என்று மனிதர்களை செம்மைப்படுத்துகிற வழிப்படுத்துகிற ஒரு வழிகாட்டியாக எப்பொழுதுமே லிட்ரேச்சர் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. நான் படித்த எல்லா இலக்கியங்களும், நான் படித்த எல்லா நாவலாசிரியர்களும், எல்லா எழுத்தாளர்களும் எனக்கு டீச்சர்ஸ். நம்முடைய வகுப்பறைகளில் நமக்கு போதிக்கிற டீச்சிங், நமக்கு சொல்லித்தருகிற பாடங்கள், இவைகளில் பெரும் போதாமை இருக்கிறது. பெரும் போதாமை இருக்கிறது என்பதை 10 வருடத்திற்கு ஒரு முறையாவது அரசியல் நடத்துபவர்கள், ஆட்சி நடத்துபவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் ரொம்ப சின்ன வயதிலேயே அந்த வகுப்பறை புத்தகங்களோடு சேர்ந்து நாம் வேறு பல கல்விகளையும் வாழ்க்கையையும் கற்றுக்கொள்ளுகிற போது நாம் இன்னும் பிரமாதமான ஒரு குழந்தைகளாக வர முடியும் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுதுதான் பல போராட்டங்களுக்கு பிறகு மாவட்டங்கள் தோறும் புத்தக இதில் நிறைய டிராபேக்ஸ் இருக்குதா, நிறைய டிராபேக்ஸ் இருக்குது. நிறைய போதாமை இருக்குதா, போதாமை இருக்குது. நிறைய புத்தகங்கள் விற்க மாட்டேதா, இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் ஒரு 700-800 பேர் அப்படி உட்கார வச்சு பல ஆளுமைகளை கூட்டின்னு வந்து வாழ்க்கையை பற்றியும் எத்திக் பற்றியும் அறம் பற்றியும் பேச சொல்லி உங்களை கேட்க வைத்திருக்கிறதே ஒரு கவர்மெண்ட், அது சக்ஸஸ் இல்லையா? புத்தகம் வாங்கிக்கலாம், இப்பொழுது இல்லைன்னா அப்புறம் வாங்கிக்கலாம். ஆக நண்பர்களே, இந்த அறத்தோடு மனிதன் வாழ்வது என்பதும் நேர்மையாக மனிதன் வாழ்வது என்பதும் இந்த சமூகத்தோடு மனிதன் நமக்கு பல கிராமங்களில் பல வீடுகளில், இப்போ எங்கள் வீடு வந்து திருவண்ணாமலை சாரோன் அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்குது. எங்கள் ஏரியாவில் ஒரு 200 டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஒரு 150 பேர் வந்து நர்சஸ் இருப்பாங்க. மெயினான மிடில் கிளாஸ் ஏரியா வாழற ஏரியா அது. கோவிடில் ஒரு லாக்டவுன் வந்துச்சுல, எங்கள் தெருவில் இருக்கிற எவனுமே அசரவே இல்லை அந்த லாக்டவுனுக்கு. என்னடான்னு எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அவன் 40 வருஷமாக லாக்டவுனில் தான் இருக்கிறான். இப்போ இந்த லாக்டவுனே அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவன் வீட்டை விட்டே வெளியே வர்றதில்லை சார், வீட்டிலே இருப்பாங்க, ஆஃபீஸ் போய் வந்துடுவாங்க. நம்ம பிள்ளை எப்படி வளர்க்குறோம், யார் பேச்சுக்கும் போகாத, ஊர் வம்பு வாங்காத. ஏன் வாங்கினான்னா ஊர் வம்பு வாங்கு, ஒரு பையனை அடி, அவன் உன்னை அடிக்கிட்டோம், 2 பேரும் ரோட்டில் கட்டி பொருளுங்க, இதான்டா வாழ்க்கை. எவன் கூடயும் போகாத, யார் பேச்சுக்கும் தான் உண்டு தன் வீடு உண்டுன்னு இரு, தான் உண்டு சுடுகாடு உண்டுன்னு இருன்னு அர்த்தம். போனால் தான் அப்படி இருக்கும், டெட் பாடி தான் அப்படி இருக்கும். மனுஷன்றவன் எல்லாரோடையும் உறவாடுவான், எல்லாத்தையும் பேசுவான், எல்லாத்தையும் சிரிப்பான், 2 பேர்கிட்ட சண்டை வாங்குவான், 2 பேருக்கு துரோகம் பண்ணுவான், 2 பேருக்கு உன்னதமான விஷயம், இவன் தான் மனுஷன் இல்லையா? அப்படி மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த புத்தக கண்காட்சி நமக்கு ஒரே ஒரு ஆதாரமான சுருதி என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.